வணக்கம், வெல்கம் டு ஓப்பன் ஐ 24/7. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூலை 9 கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இப்போ என்ன கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிஎம் சேது ஸ்கீமை வந்து கொண்டு வரலாம். ஸோ அதை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஆல்ரெடி இருக்குது, அதை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 200 ஐடிஐஸை கண்டுபிடிச்சி அதை வந்து அப்கிரேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ராடக்டோட நெட் ஒர்த் எவ்வளோ அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு 1237.58 crores. இந்த ப்ராஜெக்ட் பிஎம் சேதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரதான் மந்திரி ஸ்கில்ஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் ட்ரைனிங் அப்கிரேடேஷன். ஸோ அதுதான் பிஎம் சேது. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நேஷ்னல் லெவலில் இருக்க ஐடிஐஸை கண்டுபிடிச்சி ஸோ அதை அப்கிரேட் பண்ணுறது மூலயமா அங்கே வர ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ண முடியும். எம்ப்ளாயபிலிட்டியையும் அதுக்கப்புறம் ஆண்டர்பிரினர்ஷிப்பையும் வந்து பயங்கரமாக ஜாஸ்தி பண்ணலாம் அப்படின்றதுக்கான கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் இது. ஓகேவா? ஸோ இதை எப்போ வந்து இது எந்த கமிட்டி வந்து முடிவு பண்ணுச்சு அப்படின்னா, 4th நேஷ்னல் ஸ்டியரிங் கமிட்டி தான் வந்து இதை வந்து முடிவு பண்ணாங்க. ஸோ அந்த கமிட்டியோட சேர் பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேபாஸ்ரீ முகர்ஜி. ஸோ அவங்க வந்து யார் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப்போட செக்ரட்டரி. அவங்க தான் இந்த கமிட்டியோட ஹெட்டு. ஸோ இந்த கமிட்டியில் வந்து மற்ற மெம்பர்ஸ்லாம் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, திலீப் குமார் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து மனாஷி ஷை தக்கூர் வந்து இருக்காங்க. ஸோ இவங்க கூட ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்தும் இருக்க சீனியர் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒடிசா, குஜராத், தெலுங்கானா. ஸோ இந்த 3 ஸ்டேட் என்னென்ன, ஒடிசா, குஜராத், தெலுங்கானா. ஸோ இந்த 3 ஸ்டேட்டையும் 5 ஐடிஐ கிளஸ்டர்ஸாக வந்து பிரிக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்க 200 ஐடிஐஸை வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு இந்த 1237.58 கோடியை வந்து செலவு பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன ரிப்போர்ட், UDICE + 2025 to 2026 ரிப்போர்ட். ஸோ இது எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்தியாவோட ஸ்கூல் எஜுகேஷனை பேஸ் பண்ண ஒரு ரிப்போர்ட். ஸோ இது என்னென்னலாம் இருக்கும், இந்த UDICEனா என்னன்னு முதல்ல பார்த்துடலாம். ஸோ UDICE அப்படின்னா என்ன அப்படின்னா, யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் ப்ளஸ். ஸோ இதுதான் UDICE. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் என்னென்னலாம் தருவாங்க அப்படின்னா, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் ஆகிறாங்க, எவ்வளோ டீச்சர்ஸ் இருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ரிடன்டன்சி எப்படி இருக்குது, ஸோ அதுக்கப்புறம் டிரான்சிஷன், ஜெண்டர் பேரிட்டி இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த ரிப்போர்ட் சொல்லுவோம். ஸோ இந்த ரிப்போர்ட்டோட பேர் என்ன அப்படின்னா, UDICE யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் ப்ளஸ் 2025 to 2026. இது யார் ரிலீஸ் பண்ணா, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுச்சு. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த தடவை டீச்சர்ஸோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதை கம்பேர் பண்ணுறப்போ, 2022 to 2023 கம்பேர் பண்ணுறப்போ 25 to 26 வந்து டீச்சர்ஸோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 8.3% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ இப்போ வந்து எத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, 1,02,73,020 டீச்சர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி 2022 to 2023 எத்தனை டீச்சர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா, 94,83,294 டீச்சர்ஸ் வந்து இருக்காங்க. ஓகே, இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ வேறு என்ன இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க, ட்ராப் அவுட் ரேட்டை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ ட்ராப் அவுட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்கூல் போயிட்டுருக்காங்க, ஏதோ ஒரு காரணமாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்கூல் போகிறத விட்டுட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேர் ட்ராப் அவுட். ஸோ அந்த ட்ராப் அவுட் வந்து ரொம்பவே டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மிடில் ஸ்கூல் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரிப்பேரட்டரி லெவலில் ஆரம்ப கட்டத்தில் 1.8% குறைஞ்சிடுச்சு. மிடில் ஸ்கூலில் 3.6% குறைஞ்சிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரியில் பார்த்தீங்க அப்படின்னா 7.2% வந்து குறைஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி வந்து ட்ராப் அவுட் இருந்ததை விட இப்போ வந்து கம்மியாகிட்டே இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. ஸோ இதில் என்ன அப்படின்னா, மொத்தமாக எவ்வளோ குழந்தைங்க வந்து என்ரோல் ஆகிறாங்க எப்போது, ஸோ இப்போ வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு ஹையர் செகண்டரியில். ஸோ அப்போ எவ்வளோ பேர் அதாவது 10th முடிச்சுட்டு 11th 12th போவாங்க இல்லையா, ஸோ அதுதான் வந்து இந்த ஹையர் செகண்டரியில் என்ரோல் ஆகுது. ஸோ அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ பர்சன்டேஜுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா, 71.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி 68.5% தான் இருந்துச்சு. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம ஊரில்
ஸ்கூல் அதாவது 10th முடிச்சுட்டு திரும்ப ஹையர் செகண்டரிக்கு வந்து போகிற குழந்தைங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பிடிஆர், ஸோ பீப்புள் டு டீச்சர் ரேஷியோ. ஸோ இது என்ன அப்படின்னா யூஸ்வலாக 30 குழந்தைங்களுக்கு ஒரு டீச்சர் இருப்பாங்க. இதை யார் சொல்லியிருக்கா? நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 சொல்லியிருக்கு. ஸோ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 படி ஒரு கிளாஸில் 30 குழந்தைங்க இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு டீச்சர் இருக்கணும். ஓகேவா. ஸோ அது வந்து சொல்லியிருக்கு. ஸோ அதுலேருந்து இன்னும் பெட்டர் ஆகிட்டே இருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ இருக்க பிடிஆர் என்ன சொல்லுது அப்படின்னா ஃபவுண்டேஷன் லெவலில் 10 குழந்தைங்களுக்கு ஒரு டீச்சர், ப்ரிப்பேரேட்டரி லெவலில் 12 குழந்தைங்களுக்கு ஒரு டீச்சர், மிடில் ஸ்கூலில் 17 குழந்தைங்களுக்கு ஒரு டீச்சர், செகண்டரியில் 21 குழந்தைங்களுக்கு ஒரு டீச்சர் வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரகதி இனிஷியேட்டிவ். ஸோ பிரகதி இனிஷியேட்டிவ் யாருக்காண்டி கொண்டு வரப்பட்டது? ஃபார்மர்ஸ்காண்டி. இது கிட்டத்தட்ட 20 லட்சம் ஃபார்மர்ஸை வந்து சப்போர்ட் பண்ண போகுது. ஓகேவா. ஸோ இதை வந்து யார் வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் மினிஸ்டர் யார்? நம்மளோட சிவராஜ் சிங் சௌகான் வந்து இதை வந்து இனாக்ரேட் பண்ணுறாங்க. ஸோ எங்கே வச்சு இதை இனாக்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சமிட் நடக்குது. ஸோ எங்கே நடக்குது அந்த சமிட்டு? நியூ டெல்லியில் ஒரு ஹை லெவல் அகாரியன் சமிட் வந்து நடக்குது. ஸோ இதில் வந்து இந்த பிரகதியை வந்து லான்ச் பண்ணுறாரு யார்? நம்ம சிவராஜ் சிங் சௌகான். ஸோ பிரகதினா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோட்டிங் ரெசிலண்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் கிரீன்ஃபீல்ட் கிரீன் டெக் இனோவேஷன்ஸ். ஸோ இதுதான் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகேவா. எங்கே வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க? நியூ டெல்லியில் வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட எய்மே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 அக்ரி என்டர்பிரைனர்ஸை வந்து டைரெக்டாக சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் 20 லட்சம் ஸ்மால் ஹோல்டர் ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணணும்னு கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் என்ன அப்படின்னா பிரகதி. ஓகேவா. ஸோ இந்த பிரகதியோட அப்ஜெக்டிவே என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சரை வந்து நல்லா இன்கம் ஜென்ரேட் பண்ணுற ஃபீல்டாக வந்து மாற்றணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த அக்ரிகல்ச்சரை இந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னா இதில் நிறையா டெக் டிரைவ் அண்ட் ஃபார்மிங் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி. ஸோ அதுதான் இந்த ஸ்கீம். இந்த ஸ்கீமை வந்து இனிஷியலாக எங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ், பீகார், உத்தரப்பிரதேஷ், அஸ்ஸாம் அண்ட் வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான். ஸோ இதில் வந்து இங்கெல்லாம் வந்து இனாக்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து மொத்தமாக எத்தனை லட்சம் ஃபார்மர்ஸை சப்போர்ட் பண்ணுது இது வரைக்கும் அப்படின்னா 26 லட்சம் ஃபார்மர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுது. ஓகேவா. அது எப்படி ஃபார்மர்ஸை சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த ஃபார்மர்ஸுக்கு தேவையான அட்வைசரி சர்வீஸ். ஸோ இப்போ சாயில் டெஸ்டிங் பண்ணி அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது, ஃபினான்ஷியல் லிங்கேஜ் கொடுக்கறது, மார்க்கெட் அக்சஸ் பண்ணுறது வில்லேஜ் லெவலில். ஸோ அதுக்கப்புறம் மெக்கானிசேஷன்ஸ், நிறைய டெக்னாலஜி அவங்களுக்கு சொல்லி தர்றது இது மூலிமா. ஸோ பிரகதியோட எய்மே என்ன அப்படின்னா இந்த பிரகதி இனிஷியேட்டிவ். ஸோ இவங்களோட எய்மே என்ன அப்படின்னா ஃபார்மர்ஸோட இன்கம்மை அட்லீஸ்ட் 30%, அதாவது 30% கூட்டணும். ஸோ அதுக்கப்புறம் மேஜர் கிராப்ஸோட ஈல்ட்ஸை 15 to 20% இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா ஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சரில் 20% ஆஃப் ஃபார்மர்ஸை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் ஃபார்மர் ரிலேட்டடாக உள்ள திங்ஸை வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்குள்ளே கொண்டு வரணும். ஸோ இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு தான் யாரை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரகதியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அடுத்தது வந்து என்ன அப்படின்னா மிசோரம். ஸோ மிசோரமோட நேஷ்னல் ஹிஸ்ட்ரி மியூசியம் இது எங்கே இருக்குது அப்படின்னா மிசோரம் யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்குது. ஸோ இது எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிசோரமோட கேபிட்டலான ஐசாவால் அப்படின்ற இடத்துல வந்து இருக்குது. ஓகேவா. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட 21வது டெசிக்னேட்டட் ரெபாசிட்டரியாக இந்த நேஷ்னல் ஹிஸ்ட்ரி மியூசியம் வந்து இருக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு கீழே சொல்லியிருக்காங்க அப்படின்னா செஷன் 39 ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட். ஸோ செஷன் 39 ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002க்கு கீழே இதை வந்து இந்த நேஷ்னல் ஹிஸ்ட்ரி மியூசியமை வந்து 21st டெசிக்னேட்டட் ரெபாசிட்டரியாக வந்து மாற்றுறோம் அப்படின்னு வந்து யார் சொல்லியிருக்கா? மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் வந்து சொல்லியிருக்கு. ஓகே. ஆனால் இந்த டெசிக்னேட்டட் ரெபாசிட்டரினா என்ன? ஸோ டெசிக்னேட்டட் ரெபாசிட்டரி அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட் அஃபீஷியலாக ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ஸை நீங்கள் வந்து சேஃபாக வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. எதை? டாக்குமெண்ட்ஸை, டேட்டாஸை, ஃபிசிக்கல் ஸ்பெசிமென்ஸை. ஸோ
சேஃபாக ஒரு இடத்துல நமக்கு இந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணோம். இதை டாக்குமெண்ட்ஸாக இருக்கலாம், டேட்டாவாக இருக்கலாம், இல்லை ஒரு சில ஃபிசிக்கல் ஸ்பெசிமென்ஸாக இருக்கலாம். இவங்க எல்லாத்தையும் பயாலஜிக்கல் ஸ்பெசிமென்ஸ் இவங்க எல்லாத்தையும் வந்து சேஃபாக வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இடம் வந்து வேணும். ஸோ அதுக்கு நம்ம கண்ட்ரிலேருந்து ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் இங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போதைக்கு அந்த அந்தஸ்து வந்து யாருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா நேஷனல் ஹிஸ்ட்ரி மியூசியமுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது எங்கே இருக்குது? மிசோரமில் இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த நேஷனல் ஹிஸ்ட்ரி மியூசியமை பற்றி பார்க்கலாம். ஸோ இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 2022 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எந்த ஆக்டுக்கு கீழே அப்படின்னா மிசோரம் யூனிவர்சிட்டி ஆக்ட் நம்பர் 9 ஆஃப் 2000 கீழே வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா இண்டோ பர்மா பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ இதில் என்னென்னலாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வரைக்கும் 500 ஸ்பெசிமென்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஹெர்பாரியம் ஷீட்ஸாக இருக்குது, வெட் கலெக்ஷன்ஸாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் என்னென்னலாம் இருக்கும்? டெரிடோஃபைட்ஸ் இருக்கும், மேக்ரோஃபங்கை இருக்கும், ஃபிஷ்ஷஸ் இருக்கும், மாத்ஸ் இருக்கும், பீட்டில்ஸ் இருக்கும், பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 7 டாக்ஸானமிக் குரூப்ஸில் இருக்க 500 ஸ்பெசிமென்ஸை வந்து இவங்க வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஃபார் ட்ரைபல் அஃபேர்ஸ். யூனியன் மினிஸ்டர் ஃபார் ட்ரைபல் அஃபேர்ஸ் யார்? ஜுவல் ஓரம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரைபெக்ஸ்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. எங்கே வச்சு அப்படின்னா நியூ டெல்லியில் வச்சு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு டிஜிட்டல் லேர்னிங் எக்கோசிஸ்டமாக வந்து இருக்கும். ஸோ எஸ்பெஷலி ஃபார் ட்ரைபல் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் ஹெரிட்டேஜ் பீப்புளுக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து இந்தியாவோட ட்ரைபல் ஆர்ட்ஸ்காண்டியே மேக் பண்ணப்பட்ட ஒரு டிஜிட்டல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். ஓகேவா? ஸோ இதை வந்து யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எப்போ வச்சு லான்ச் பண்ணாங்க அப்படின்னா நேஷ்னல் லெவலில் TRI இன்ஸ்டியூட் ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. என்ன இன்ஸ்டியூட்? ட்ரைபல் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இது எங்கே இருக்குது அப்படின்னா ஒடிஷாவில் புவனேஸ்வரில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இன்ஸ்டியூட்டில் நடந்த நேஷ்னல் ஒர்க் ஷாப்பில் வந்து இவங்க வந்து இந்த பிளாட்ஃபார்மை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் என்ன இருக்கும் அப்படின்னா 20க்கும் மேற்பட்ட ஃப்ரீ சர்டிஃபிகேட் கோர்சஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி என்ன இருக்கும் அப்படின்னா பெயிண்டிங் பற்றி, ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் பற்றி, ஹேண்ட்லூம்ஸ் பற்றி, ஆர்டிஃபேக்ட்ஸ் பற்றி, ட்ரெடிஷ்னல் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி கோர்சஸ் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா ஃப்ரீ. அதை விட முக்கியம், இது எல்லாமே என்ன அப்படின்னா சர்டிஃபைட் கோர்சஸ். ஸோ இதில் வந்து நம்ம போயிட்டு ட்ரைபெக்ஸில் போயிட்டு நம்ம லாகின் பண்ணி ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து படிச்சுக்கலாம். ஸோ இப்போ இனிஷியல் லான்ச்சுக்கு 20 கோர்சஸ் வந்து இருக்குது. ஃபியூச்சராக வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதில் மொத்தம் 100 கோர்சஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஓகேவா? ஸோ இது எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரியான ட்ரைபல் லாங்குவேஜஸ், ட்ரைபல் ட்ரெடிஷன்லாம் வந்து காலப்போக்கில் போயிடக்கூடாது. ஸோ அதை எல்லாரும் கற்றுக்கிறதுக்காண்டி இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பிஜி டிப்ளமோ கோர்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் இந்த TRI யார் கூட சேர்ந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சம்பூர்ணானந்த் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி. ஸோ சம்பூர்ணானந்த் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேசில் வாரணாசியில் இருக்குது. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் கூட சேர்ந்து ஒரு பிஜி டிப்ளமோ கோர்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசில் இருக்க வாரணாசியோட சம்பூர்ணானந்த் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி, இவங்க 2 பேரும் சேர்ந்து லான்ச் பண்ண இந்த பிஜி டிப்ளமோ வந்து 1 இயர் கோர்ஸு. ஸோ இது வந்து என்னென்னலாம் ஒரு ட்ரைபல் லாங்குவேஜ் சாந்தலி அப்படின்னு ஒரு ட்ரைபல் லாங்குவேஜ் வந்து கற்றுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் கிராஃப்ட் ஆஃப் இந்தியா, ட்ரைபல் டெக்ஸ்டைல்ஸ், ட்ரைபல் ஆர்ட், இதெல்லாமே வந்து அந்த டிப்ளமோ கோர்ஸில் வந்து கவர் ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பிஸ்லரி இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன் கோஸ்டல் கார்ட்ஸ் கூட பிஸ்லரி இன்டர்நேஷ்னல் யார் கூட MOU சைன் பண்ணுறாங்க அப்படின்னா யார் கூட பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா இந்தியன் கோஸ்டல் கார்ட்ஸ் கூட பார்ட்னர்ஷிப்புக்கு வர்றாங்க. எதுக்கு அப்படின்னா இந்தியாவோட கோஸ்டல் லைன்ஸை வந்து இன்னும் கிளீனர் ஆக்கணும் அப்படின்றதுக்காண்டி. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த வந்து பார்ட்னர்ஷிப். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவோட ஒன் ஆஃப் லார்ஜஸ்ட் பெவரேஜ் பிஸ்னஸ் யார் பண்ணுறாங்க? நம்ம பிஸ்லரி இன்டர்நேஷ்னல் பிரைவேட் லிமிடெட். ஸோ இவங்க என்ன சைன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன் கோஸ்டல் கார்ட். ஸோ இவங்களோட கேரளா அண்ட் மஹி
அவங்க கூட வந்து இவங்க அந்த பார்ட் கூட வந்து இவங்க வந்து எம்ஓ சைன் பண்ணுறாங்க. ஸோ இதில் எம்ஓயு கிடையாது, எல்ஓஏ அப்படின்னா லெட்டர் ஆஃப் அசோசியேஷன். வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்து வேலை பார்க்கலாம் அப்படின்றதுக்காண்டி. ஸோ இதில் வந்து என்ன இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா பிஓஎஃப், பாட்டில் ஃபார் சேஞ்ச். ஸோ அப்படின்றதா கொண்டு வராங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க 2 பேரோட மிஷனே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் ஃப்ரீ ஓஷன்ஸை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றதா இவங்க 2 பேரோட மிஷன். ஸோ அதுக்காண்டி தான் இவங்க 2 பேரும் இந்த லெட்டர் ஆஃப் அசோசியேஷன் வந்து சைன் பண்ணுறாங்க. இதில் வந்து பிஸ்லரி சைட்லேருந்து பிஸ்லரி இன்டர்நேஷ்னலோட சிஇஓ ஆன டாக்டர் ஏஞ்சலோ ஜார்ஜ் வந்து இதில் வந்து சைன் பண்ணுறாங்க. ஓகேவா, ஏஞ்சலோ ஜார்ஜ் வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ அதே இது வந்து இந்தியன் கோஸ்டல் கார்ட்ஸ்லேருந்து அவங்களோட டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரலான ஆஷிஷ் மெஹோத்ரா வந்து இதில் வந்து சைன் பண்ணுறாரு. ஓகேவா, ஸோ இதோட மெயின் திங்கே என்ன அப்படின்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை வந்து பெட்டராக பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பீச்சஸில் போடப்படுற போஸ்ட் கன்சியூமர் பிளாஸ்டிக்ஸை வந்து இவங்க வந்து ரீசைக்கிளுக்கு வந்து அனுப்புவாங்க. ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ பிஸ்லரி பற்றி பார்த்தலாமா. பிஸ்லரி இன்டர்நேஷ்னல் வந்து எப்போ தொடங்கப்பட்டது? 1969 தொடங்கப்பட்டது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? மும்பை, மகாராஷ்டிராவில் வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ இவங்களோட பெஸ்ட் திங்கே வந்து இவங்க ஒரு சூப்பரான வாட்டர் பிராண்ட். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா UNCTADS. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அஃபிஷியலாக வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட் 2026 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து அதாவது ஒரு கண்ட்ரிக்கு உள்ள எவ்வளோ கேஷ் வந்து இன்வெஸ்ட் பண்ணப்படுது அப்படின்றது தான் இதை வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு கண்ட்ரி வந்து எவ்வளோ வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிசீவ் பண்ணுது, எவ்வளோ கொடுக்குது அப்படின்றத பார்த்து இந்த ரேங்கிங் வந்து இருக்கும். ஸோ இந்த ரேங்கிங்கோட பேர் என்ன? வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரேங்கிங். ஸோ இதில் இந்தியா வந்து எந்த பிளேஸில் இருக்குது? 16வது பிளேஸில் வந்து குளோபலி இருக்குது. ஓகேவா, ஸோ இதோட அக்ரிகேட்டட் அவரால் எவ்வளவு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா $US படி 38.89 பில்லியன் $US வந்து நமக்கு வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து வருது. ஓகேவா, ஓகே. ஸோ இந்த ஃபாரின் டைரக்ட் டெஸ்டினியில் மற்றவங்களோட ரேங்கிங் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து யார் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா US தான் இருக்குது. ஸோ USA தான் வேர்ல்டு லார்ஜஸ்ட் FDI டெஸ்டினேஷன். ஸோ இது வந்து எதுக்கு இப்போ பார்க்குறோம்? இன்ஃப்ளோக்கு பார்க்குறோம். மற்ற கண்ட்ரிலேருந்து இந்த கண்ட்ரிக்குள்ளே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ US வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. இதில் வந்து $277 பில்லியன் US வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. செகண்ட் பிளேஸில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னா சிங்கப்பூர் வந்து இருக்குது. சிங்கப்பூரில் ஒரு வருஷத்துக்கு $151 பில்லியன் யூஸ் பண்ணுறாங்க. தேர்ட் பிளேஸில் ஹாங்காங் இருக்குது. ஸோ ஹாங்காங் வந்து என்ன அப்படின்னா சைனாவோட ஸ்பெஷல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஜியன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக உள்ளே கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா 116 பில்லியன். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு? இன்ஃப்ளோ ரேங்கிங். அவுட்ஃப்ளோன்னு ஒன்று இருக்கும். ஸோ ஒரு நாடு மற்ற நாடுகளில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ இதில் வந்து இந்தியா வந்து எத்தனாவது பொசிஷனில் இருக்குது அப்படின்னா 18வது பொசிஷனில் இருக்குது. 18வது பொசிஷனில் இருக்குது. ஸோ இந்த இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேர்ல்டு டாப் ஹோம் எக்கனாமிஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இதில் வந்து இந்தியா வந்து 18வது இடத்துல இருக்குது. ஓகேவா, ஸோ இதோட அவுட்ஃப்ளோ எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 35.66 பில்லியன். ஸோ இது வந்து 2025க்கு. ஸோ 2024 விட இது 47 மடங்கு ஜாஸ்தி. ஓகேவா, ஓகே. ஸோ அதே மாதிரி வேர்ல்டு டாப் 5 சோர்ஸ் எக்கனாமிக்ஸ் பார்க்கணும் இல்லையா? ஸோ யார் யாரெல்லாம் தராங்க அப்படின்னு. ஸோ அதில் டாப் 1ல் இருக்கிறது யார் அப்படின்னா USA. இவங்க வந்து 263 பில்லியனை வந்து அவுட்ஃப்ளோவாக தராங்க. செகண்ட் பிளேஸில் ஜப்பான், தேர்ட் பிளேஸில் சைனா, ஃபோர்த் பிளேஸில் லக்சம்பர்க் அண்ட் 5th பிளேஸில் ஹாங்காங் இருக்காங்க. ஓகேவா, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்தியா வந்து ஒரு விஷயத்த வந்து லீட் பண்ணுறாங்க. என்ன? UN குளோபல் டயலாக் ஆன் AI கவர்னன்ஸை வந்து இந்தியா வந்து லீட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து
இந்தியாவிலேருந்து யார் லீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் கிருத்தி வர்தனா சிங் அவங்க வந்து லீட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து எந்த மினிஸ்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸை சேர்ந்தவங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் என்னென்ன மினிஸ்ட்ரிக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஓகேவா? ஸோ இவங்களோட மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் தான் யார் அப்படின்னா கிருத்தி வர்தன் சிங். ஸோ இவங்க தான் வந்து யூஎன் குளோபல் டயலாக் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து லீட் பண்ணுறாங்க. ஸோ இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா சுவிட்சர்லாந்தில் ஜெனீவாவில் நடந்துச்சு. என்னையிலேருந்து என்னைக்கு அப்படின்னா ஜூலை 6 to 7 வந்து நடந்திருக்கு. ஓகேவா? இந்தியா வந்து இதில் வந்து மறுபடியும் என்ன ரீஅஃபர்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏஐ ஃபார் ஆல் அப்படின்ற தீமில் தான் போயிருக்கு. ஏன்னா இந்தியா தான் இதை நடத்துகிறாங்க. இந்தியா வந்து இதை வந்து ரீஅஃபர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏ வந்து ஒரு பர்டிகுலர் பீப்புள் கிட்ட மட்டும் சிக்கக்கூடாது, இது எல்லா பீப்புளுக்கும் சென்றடையணும் அப்படின்றது தான் இந்த கான்ஃபரன்ஸோட தீமா வந்து இருந்திருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ இதில் வந்து இதோட ஃபர்ஸ்ட் இனாகுரல் செஷனில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா IISPA அப்படின்னு ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்டு. ஸோ இது வந்து ஏஐயோட கேப்பபிலிட்டிஸ் என்ன, இதனால எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த IISPA அப்படின்ற ரிப்போர்ட் வந்து சொல்லும். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த டயலாக வேறு யார் சேர் பண்ணியிருக்கா, யார் லீட் பண்ணியிருக்கா, யார் இதோட வைஸ் சேராக இருந்திருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இதோட சேர் அப்படின்ற லீடர்ஷிப் வந்து 2 பேர் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பவுல் ககாமே யார் அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் ரவாடா. செகண்ட் வந்து மார்க் பெனியாஃப். ஸோ மார்க் பெனியாஃப் வந்து யார் அப்படின்னா சேல்ஸ் ஃபோர்ஸோட CEO. ஸோ இவங்க 2 பேரும் வந்து கோச்சேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வைஸ் சேராக யார் இருந்திருக்காங்க அப்படின்னா டோரின் பாக்டன் மார்டின். ஸோ இவர் யார் அப்படின்னா செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன். ஸோ இந்த நியூஸை வந்து நம்ம நேற்றும் பார்த்தோம், இன்றைக்கும் பார்க்குறோம். ஓகேவா? அடுத்தது போயிடலாமா? ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்தியாவோட கிஃப்ட் சிட்டியும் வியட்நாமோட டா நாக் ஃபினான்ஷியல் ஹப்பும் ஒரு MOUக்குள்ளே போகிறாங்க. எதுக்கு அப்படின்னா 2 பேரும் கிராஸ் பார்டர் இன்வெஸ்ட்மெண்ட்காண்டி இந்த MOU வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது யார் அப்படின்னா கிஃப்ட் சிட்டி குஜராத் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் டெக் சிட்டியும் இது எங்கே இருக்குது, குஜராத்தில் காந்தி நகரில் இருக்குது. இவங்களும் வியட்நாமோட டானாக் ஃபினான்ஸ் ஹப்பும் வந்து இந்த MOU சைன் பண்ணுறாங்க. ஸோ இதோட ரீசனே வந்து என்ன அப்படின்னா கிராஸ் பார்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்னும் பெட்டர் ஆக்குறதுக்காண்டி தான். ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா குச் காப்பர் லிமிடெட். ஸோ இந்த குச் காப்பர் லிமிடெட் வந்து யாரோட சப்சிடரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதானி என்டர்பிரைசஸ் லிமிடெடோட சப்சிடரி. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சோட ஒரு சர்டிஃபிகேஷன் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ எதுக்கு? ஸோ அதானியோட காப்பர் கிரேட் A கேத்தோட்ஸுக்கு வந்து யார் குச் காப்பர் லிமிடெட் வந்து LME சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பிராண்ட் என்னது? அதானி காப்பர் கிரேட் A கேத்தோட்ஸ். ஸோ அதானி காப்பர்ன்றது பிராண்டு, அதில் சர்டிஃபிகேஷன் வாங்கினது என்னது? கிரேட் A கேத்தோட்ஸ். ஸோ இவங்க வந்து சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த குச் காப்பர் லிமிடெட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் இருக்க முந்த்ரா அப்படின்ற இடத்துல இருக்குது. ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் வந்து எப்போலேருந்து எலிஜிபிள் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 10லேருந்து எலிஜிபிள், 2026லேருந்து எலிஜிபிள். ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ அப்புறம் வந்து இந்த LME இந்த சர்டிஃபிகேஷன்னா என்னென்னு பார்த்துலாம். ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் எதை வந்து சொல்லுவோம் அப்படின்னா இவங்க யூஸ் பண்ணுற கெமிக்கல் காம்போசிஷன், ஷேப்பு, வெயிட்டு, அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து ஒரு சூப்பரான ப்ரோட்டோக்காலை வந்து ஃபாலோ பண்ணுது. ஸோ அதனால இவங்க வந்து இந்த ப்ராடக்ட் வந்து தரமானது அப்படி சொல்லி வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த LME எக்ஸ்சேஞ்ச், LME அப்படின்னா லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட். ஸோ இந்த லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்ச் தான் என்ன அப்படின்னா வேர்ல்டோட லார்ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் ட்ரேடிங் இண்டஸ்ட்ரியல் மெட்டல்ஸ். ஸோ இதில் என்னென்னலாம் ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா காப்பர், அலுமினியம், ஜிங்க்கு, நிக்கல், லெட்டு, டின்னு அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குளோபல் லெவலில் பெஞ்ச்மார்க் ப்ரைஸஸ் வந்து செட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா UK லண்டனில் இருக்குது. எப்போ இந்த கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா 1877 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. ஓகேவா? ஓகே,
ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய ஜிஐ டேக்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ தான் ஹரியானா அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்குன்னு ஒரு ஜிஐ டேக் கிடைச்சிருக்கு. ஸோ இது ஹரியானாவோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஜிஐ டேக். ஓகேவா? ஸோ இது ஹரியானாவோட எதுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா ஷிரியா ஸ்கினோவ் அப்படின்ற ஒன்றுக்கு வந்து இந்த ஜிஐ டேக் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது யார் கொடுப்பா? ஜிஐஆர், ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் ரெஜிஸ்ட்ரி. அது எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்குது. இது யாரு கீழே வரும்? டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேடு கீழே வரும். அது எது கீழே வரும்? மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேஷன் அண்ட் கார்பரேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே வரும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த சிரிகா கினோவ் அப்படின்றது என்ன அப்படின்னா இது ஒரு ஃப்ரூட்டு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு வந்து இந்த ஃப்ரூட்டுக்கு வந்து ஜிஐ டேக் கிடைச்சிருச்சா. ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃப்ரூட்டுக்குன்னு ஒரு லோகோ, இந்த ஃப்ரூட்டுக்குன்னு ஒரு எம்பளம் அதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரூட் இருக்கு இல்லையா, சிரியோகினோ. ஸோ இது வந்து ஹரியானாக்குனே ஒரு நேட்டிவ் ஃப்ரூட்டு, இல்லை இது இந்தியாவில் உள்ள ஃப்ரூட்டா அப்படின்னா இல்லை. ஸோ இது வந்து எங்கே உள்ள ஃப்ரூட் அப்படின்னா யூஎஸ்ஏல இருக்க கலிஃபோர்னியாவில் உள்ள ஃப்ரூட்டு. ஏர்லி 20th செஞ்சுரியில் அங்கேருந்து வந்து இங்கே வந்து டெவலப் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இதை யார் வந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஹார்டிகல்ச்சரலிஸ்ட்டு. அவரோட பேர் என்ன அப்படின்னா ஹார்வர்ட் பி ஃப்ராஸ்ட். ஸோ இவர் தான் அங்கேருந்து இதை வந்து கொண்டு வந்து இங்கே வச்சு டெவலப் பண்ணார். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஹைப்ரிட் ஃப்ரூட்டு. ஓகேவா? ஓகே, சரி. இது வந்து ஹரியானாக்கு ஃபர்ஸ்ட் ஜிஐ டேகு. ஸோ அப்படி பார்த்தா டோட்டலாக இந்தியாவில் எத்தனை ஜிஐ டேக் இருக்கு, எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 2025லேருந்து மார்ச் 2026 வரைக்கும் 125 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 125க்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தமாக வந்து ஸோ இப்போ ஏப்ரல் 2025 டு மார்ச் 2026 வந்து 125. ஸோ மொத்தமாக எத்தனை ஜிஐ டேக்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 822 ஜிஐ டேக்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் இந்த லாஸ்ட் வருஷத்தில் மட்டும் என்ன கொடுத்துருக்காங்க, யார் யாருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா மத்திய பிரதேசுக்கு 26 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்காலுக்கு 24 கொடுத்துருக்காங்க. ஜார்க்கண்டுக்கு 11 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த வருஷம் இன்னும் ஒன்று வந்து இவங்களுக்கு ஹரியானா கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து அப்பாயின்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். சவுத் இந்தியன் பேங்கோட எம்டி அண்ட் சிஇஓவா ஆர்பிஐ வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முரளிதர் பையன் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்போலேருந்து பிகின் ஆகும் அப்படின்னா 1 அக்டோபர் 2026லேருந்து இவரோட ஜேர்னி வந்து எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் சவுத் இந்தியன் பேங்காக வந்து ஸ்டார்ட் ஆகும். எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 3 வருஷத்துக்கு. இவர் வந்து யாரை வந்து சக்சீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஆர் சேஷாத்ரி அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. ஸோ அவர் தான் இப்போதைக்கு எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் சவுத் இந்தியன் பேங்க். அவரை வந்து சக்சீட் பண்ணுவார். அவரோட பணிக்காலம் எப்போ முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 30 வந்து முடியும். ஓகேவா? ஸோ இவர் வந்து அக்டோபர் 1லேருந்து இவர் வந்து பதவி ஏற்பார். ஓகேவா? ஸோ வேற என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களோட சேர்மேனாக வந்து யாரை போட்டிருக்காங்க அப்படின்னா ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்எஸ் விஸ்வநாதனா ஒரு நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக ஆல்ரெடி இருந்தார். அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அக்டோபர் 27, 2026 வரைக்கும் அவரோட பீரியட் வந்துருந்துச்சு. இப்போ அக்டோபர் 27, 2029 வரைக்கும் ஒரு நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக யார் இருக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்எஸ் விஸ்வநாதன் வந்து இருக்க போகிறாரு. எந்த பேங்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க்குக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் தேக்கோ. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சௌரவ் கங்குலியை அவங்களோட குல் கார் காம்பெயினுக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இன்சூரன்ஸ் தேக்கோ இது வந்து இன்சூர்டெக் பிளாட்ஃபார்ம். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார்மர் கிரிக்கெட் கேப்டனான சௌரவ் கங்குலியை இவங்களோட பிராண்ட் அம்பாசிடராக வந்து கொண்டு வராங்க. ஸோ அதனால இவர் வந்து குல் கார் கேலோ அப்படின்ற கேம்பெயினில் வந்து இவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவார். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த இன்சூரன்ஸ் தேக்கோ கம்பெனி வந்து 2016 குருகிராம ஹெட் குவார்ட்டர்ஸாக கொண்டு ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி. ஓகேவா? ஸோ குருகிராம் எங்கே இருக்குது? ஹரியானாவில் இருக்குது. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இஸ்ரோ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
ஃப்ளைட் அக்செப்டன்ஸ் ஹார்ட் டெஸ்ட் ஆஃப் CE-20 கிரையோஜெனிக் இன்ஜின்ஸை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா LVM 3M7 மிஷனுக்காண்டி. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து எங்கே வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா இஸ்ரோவோட ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ் ஆன IPRSC, இஸ்ரோ ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ், இது எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் இருக்க மகேந்திரகிரியில் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த இதில் வந்து அந்த மிஷின் வந்து 19.5 டன் ஆஃப் த்ரஸ்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு 45 செகண்ட்க்கு. ஓகேவா? ஸோ அடுத்து 22 டெஸ்ட் வந்து டன்ஸ் ஆஃப் த்ரஸ்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு 25 செகண்ட்க்கு. ஓகேவா? ஸோ இது வந்து அதோட அந்த மிஷினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓகே பெட்டர் அப்படின்றத சொல்லியிருக்கு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஆப்கானிஸ்தானோட ஃபாஸ்ட் பவுலரான ஷபூர் ஜதான் வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ அவங்களோட 38வது வயசுல நியூ டெல்லியில வச்சு இறந்து போயிருக்காரு. ஓகேவா? ஸோ இவர் வந்து 44 ODIs வந்து விளையாண்டுருக்காரு. அதுக்கப்புறம் 36 T20s வந்து விளையாண்டுருக்காரு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து 10 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. எப்போ அப்படின்னா 2015 ICC கிரிக்கெட் வேர்ல்டு கப்பில் வந்து இவர் வந்து 10 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஸோ இவர் வந்து இறந்து போயிட்டார். எங்கே? நியூ டெல்லியில் வச்சு இறந்து போயிருக்காரு 38வது வயசில். நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா ஜஃபூர் ஜதான் ஒரு ஆப்ரிக்கன் ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் UP கேபினெட் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜலாலாபாத் டவுனோட ரிமைனிங்கை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்னவா வந்து அப்படின்னா பரசுராம் பூரி அப்படின்னு. ஓகேவா? ஸோ இதை வந்து யார் சொன்னாங்க அப்படின்னா அவங்களோட சீஃப் மினிஸ்டர். ஸோ யூபியோட சீஃப் மினிஸ்டர் யார்? யோகி ஆதித்யநாத். ஸோ யோகி ஆதித்யநாத் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜலாலாபாத் டவுன் அப்படின்னு ஒரு டவுன் இருக்கு. ஸோ அதை வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டவுன் எங்கே இருக்கு அப்படின்னா ஷாஜஹான்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் உத்தரப்பிரதேசில் வந்து இருக்கு. ஸோ இதை வந்து பரசுராமபுரி அப்படின்னு சொல்லி வந்து இதை வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா இது வந்து லார்ட் பரசுராமரோட பர்த் பிளேஸ் அப்படின்றதுனால இதை வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ். இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். தேங்க்யூ.